எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த மழை காலத்தில் நம்ம நிறைய பேருக்கு சளி, இரும்பல், காய்ச்சல்னு வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் நல்ல ஒரு சூடான நல்ல ஒரு ஹெல்த்தியான சூப் குடிக்கணும்னு தோணும். ஸோ இன்றைக்கி நான் 2 வித்தியாசமான சூப் ரெசிபிஸ் தான் காட்ட போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான சூப்ஸ். வாங்க இந்த 2 சூப்ஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நெஞ்சு எலும்பு சூப்புக்கு முதல்ல நம்ம ஒரு மசாலா தூள் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, இதெல்லாம் சேர்த்து நல்ல பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மசாலா தூள் அரைச்சாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்தது ஒரு குத்துக்கல்லில் 5-6 பூண்டு பல்லு தோலோட நசுக்கி வச்சிருங்க. அதே குத்துக்கல்ல 1 கப்பு சின்ன வெங்காயம் போட்டு அதையும் லைட்டா நசுக்கி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம சூப் பிரஷர் குக்கர்ல செய்ய போறோம். இதுக்கு ஒரு பிரஷர் குக்கர்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி அதுல பட்டை, கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்ட பிறகு இதுல 250 கிராம் நெஞ்செலும்பு கறி இதையும் சேர்த்து போட்டுருங்க. 1 நிமிஷம் வதக்கின பிறகு அதுல தட்டி வச்ச பூண்டு, தட்டி வச்ச வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது அதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துருங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரைச்ச மசாலா தூள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுல நான் 3 கப்பு தண்ணி ஊத்திருக்கேன். நீங்க தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஊத்திக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு நீங்கள் ஸ்லோவாக ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர், அந்த ஜூஸஸ் எல்லாம் நல்லா அதில் ரிலீஸ் ஆகும். நல்லா வெந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை திறந்து பார்த்தோம்னா இப்போ நெஞ்செலும்பு சூப் தயாராக இருக்குது. இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த நெஞ்செலும்பு சூப் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்தீங்க இல்லையா, ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சிக்கன் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக பூண்டு தட்டி சேர்க்குறேன். ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அதுக்காக. அடுத்து ஒரு பெரிய சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு பெரிய பீசஸை கட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக செலரியை பெரிய பீஸஸை கட் பண்ணிக்கோங்க. செலரி ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு செலரி கிடைக்கலன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். சிக்கன் ஸ்டாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரமே எடுத்திருக்கேன். இதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க. இதில் கட் பண்ணி வச்ச காய்கறியை போடுறேன். நெக்ஸ்ட் நான் 1/4 கிலோ சிக்கனை போனோட சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கனை போனோட சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாமே நம்மளுக்கு போன்லேருந்து தான் கிடைக்குது. அடுத்து கொஞ்சம் மிளகு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் 2 பிரியாணி இலை போடுறேன். பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு பாத்திரத்தை மூடி 1 மணி நேரம் கொதிக்க விடுங்க. 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் வற்றி சிக்கன் ஸ்டாக் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவும் வாசனையாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு சிக்கன் கிளியர் சூப் பண்ண ஆரம்பிக்கலாம். சிக்கன் ஸ்டாக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்லா ஆற விட்டு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சு நீங்கள் எப்போ சூப் இல்லைன்னா சாசஸ் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிளியர் சூப் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ப்ராக்கலி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து கொஞ்சமாக மஷ்ரூமை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து சைனீஸ் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சைனீஸ் முட்டைக்கோஸ் கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் கிளியர் சூப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சிக்கன் ஸ்டாக்கை ஊற்றுங்க. அடுத்து நான் 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால சிக்கன் 5 நிமிஷத்தில் வெந்துடும். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். சிக்கன் பார்த்தீங்கன்னா வேக ஆரம்பிச்சிருச்சு, கலரும் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நறுக்கின காய்கறியை ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நறுக்கின சைனீஸ் முட்டைகோஸ் ஆட் பண்ணுறேன். கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. நான் 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. சிக்கன் கிளியர் சூப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யாருக்காவது உடம்பு சரியில்லை இல்லைன்னா த்ரோட் பெயின், கோல்டு, சளியெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். அவங்களுக்கு சீக்கிரமாக நல்ல ரிலீஃபும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய 2 ஹெல்த்தியான சூப் ரெசிபீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக 2மே நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.